ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதுக்காக ரெண்டரிங் இமேஜில் பண்ணணும், எந்த காரணத்துக்காக அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். ஏற்கனவே செஞ்ச ஃபைல் தான் பால் ஜம்ப்பு. ஓகே, இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்டில் வச்சுருந்தோம். ஸோ என்ன ஒரு மாற்றம்னா, அந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து இமேஜ். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஏற்கனவே இமேஜ். ஸோ இமேஜுன்றதுனால தான் நமக்கு பிரச்சனையே. இமேஜாக இருந்தால் நமக்கு வந்து அது ரெண்டரிங் பண்ணும்போது அது வந்து நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அதுக்கு நமக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணணும். அதில் இமேஜஸில் நமக்கு இங்கே இமேஜஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் வந்து எடிட்டில் ப்ரிஃபரன்சஸில் ஆட்-ஆன்ஸில் இமேஜின்னு சர்ச் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளைன் வந்துச்சுல. ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர இமேஜ் வந்து ஒரு பிளெயினில் இருக்கும். ஓகேங்களா? பிளெயின், அதாவது 3Dயில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளெயின் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி இமேஜஸ் பிளெயின் கிளிக் பண்ணி நமக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பிளெயின் ரெண்டர் வியூவில் போனால் தான் அதில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஷோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் எஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் மேலே தூக்குங்க. ஸோ இதை இந்த இடத்துல இருக்க மட்டும் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சு தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே வரலாம். எதுக்காக பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து அதாவது சில பிசி வந்து திடீர்னு ஆஃப் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம வீடியோவாக ஜென்ரேட் பண்ணும்போது, அதாவது ரெண்டர் பண்ணும்போது மொத்த ஃபைலும் போயிடும். ஸோ அதனால் அதாவது மொத்த வீடியோவும் போயிடும். மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். ஸோ கரண்ட்டே போனாலும் சரி, எவ்வளோ ஹை பிசியாகவே வச்சுருந்தாலும் சரி, லோ பிசியாகவே வச்சுருந்தாலும் சரி, கரண்ட்டு போகிறது சகஜம்தான். எப்போயாவது லக் இல்லைன்னா போயிடும். ஸோ அதுக்காக தான் இமேஜாக ரெண்டர் பண்ணுறது. இப்போ வந்து 100 இமேஜ் ரெண்டர் பண்ணுறோமா, 100ல் 75 இமேஜ் ரெண்டர் ஆயிடுச்சு. 75 வரும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறமா நீங்கள் மறுபடியும் கரண்ட் வந்த பிறகு ஆன் பண்ணிவிட்டு 75லேருந்து நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது 75 ஃப்ரேம்ஸ் ஏற்கனவே ரெண்டர் ஆகி இமேஜாக வந்துருச்சு உங்கள் ஃபைல்ஸில். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? அதுவே வீடியோவாக இருந்தால் அந்த 100 ஃப்ரேமும் கம்ப்ளீட் ஆனால் தான் அது வீடியோவாக மாறும். ஆனால் இமேஜாக இருந்தால் ஒரு ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ அது போகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டர் வந்து ஈவிலே இருக்கட்டும். தென் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அந்த இமேஜஸ்லாம் எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. நான் இதுக்காகவே பிஎன்ஜி ஃபார்மேட்னு ஒன்று வச்சுருக்கிறேன். இதுக்காகவே பிஎன்ஜி ஃபார்மேட்னு ஒரு ஃபோல்டரே போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இமேஜஸ்லாம் அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இமேஜஸ்லாம் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இதனால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் இமேஜஸ் நிறையா இருந்தாலும் சிஸ்டம் ஹேங் ஆகும். அப்புறம் நிறையா இருந்தாலும் அதே மாதிரி நிறையா பண்ணாலும் ஹேங் ஆகும். ஸோ அதனால் நிறையா நம்ம பிசியில் வச்சுக்கக்கூடாது. இமேஜஸாக இருந்தாலும் சரி, ஃபைல்ஸாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இமேஜஸ் நிறையா இருந்தால் அது ரொம்ப நிறையா இருந்தால் ஜிபி கணக்கில் கூட போக வாய்ப்பு இருக்குல்ல, ஸ்டோரேஜ். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் நான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்னு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிங்களோ பண்ணிக்கோங்க. தென் இங்கே பிஎன்ஜியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்
ரெண்டர் அனிமேஷன் கொடுக்கணும். இமேஜ் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? ப்ரெசென்ட் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ரேம் மட்டும்தான் அனிமேட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரெண்டர் அனிமேஷன் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹோல் சீனுமே ரெண்டர் ஆகும். ஓகே, இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும் ரெண்டர் பேஜு. ஸோ அதுக்கு வந்து 1 or 2 minutes ஆகும். ஓகே, பாருங்கள் நமக்கு டக்கு டக்குன்னு போகும். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆகும். இல்லாட்டி இங்கே பாருங்கள் டைமர் காட்டும் 7 minutes. ஓகே, பாருங்கள் செகண்ட் ஃப்ரேம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமாக வரும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 50 ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிஞ்சதுனால வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க, அனிமேஷன் ரெடி ஆகிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ இதுக்கு மேலே தான் ப்ராசஸ். இப்போ நீங்கள் Ctrl S கொடுத்துட்டு அப்படியே இதே இதில் இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே வீடியோ சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் வரும். அதில் ஜூம் அவுட் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடை கிளிக் பண்ணி இமேஜ் சீக்வன்ஸை கொடுத்து நம்ம வச்சுருக்க ஃபைல் இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எங்கோ கடைசி ஃப்ரேம் வரைக்கும் போகணும். ஷிஃப்ட்டு பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதோட முடிஞ்சிடாது, இங்கேயே இன்னும் நிறைய வேலை இருக்குது. பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரேம் இருக்கா, எண்டு ஃப்ரேம் பாருங்கள் தப்பாக இருக்குது. ஸோ எண்டு ஃப்ரேம் 50 வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் ஆகிருக்கணும். அண்ட் தென் ஆட் இமேஜ் ஸ்கிரிப்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே வாங்க ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் சேவில் போயிட்டு பேக் வந்துட்டு நான் அனிமேஷன் வீடியோஸ்னு ஒன்று வச்சுருப்பேன். அதில் போயிட்டு BALL அப்படின்னு கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே PNGன்னு தான் இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து என்னவா மாற்றணும், இங்கே FFmpeg வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருன்னு நினச்சாதீங்க. அண்ட் தென் இங்கே இப்போது ரெண்டர் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கடன்னு ஓடும் அனிமேஷன். ஓகேங்களா? அது என்ன 1 மணி நேரம் அனிமேஷனாகவே இருந்தாலும் சரி இங்கே கடன்னு தான் ஓடும். ஓகே, ஸோ நம்ம 3D ஸ்பேஸில் ரெண்டர் பண்ணுறது வேறு, வீடியோ எடிட்டிங் சீக்வன்ஸில் இமேஜ் சீக்வன்ஸில் ரெண்டர் பண்ணுறது வேறுன்றது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளை அந்த இமேஜை ப்ளே பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச அனிமேஷன் நான் ரிப்பீட் ஆகிற மாதிரி VLC மீடியா பிளேயரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டர் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இமேஜாக பண்ணும் போது தான் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இமேஜாக பண்ணுறதுக்கும் நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 1000 ஃப்ரேம்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா 1000, 2000, 5000, 50,000 அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் 50 ஃப்ரேம் தான். ஸோ 7 minutesல முடிஞ்சு இங்கே மேலே பார்த்துருப்பீங்க, அங்கே காமிச்சேன் முன்னையே 7 minutesல முடிஞ்சிருச்சு. ஸோ அதிலே காட்டும், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தென் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் ஏதாவது கிளியாரிட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா, பப்பா.